இது உங்கள் தமிழ் கிரேக். இப்போ நம்ம செய்ய போகிற ரெசிபி குண்டூர் சிக்கன். ஆந்திரா பக்கத்தில் குண்டூர் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. எங்களுக்கு தேவையான பொருள்களை பாருங்கள். இந்த அளவில் கிராம்பு, ஒரு 3 ஏலக்காய், ஒரு சின்ன அளவில் பட்டை, ஜீரகம், கொஞ்சோண்டு காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அதனால் வரமிளகா, இந்த அளவில் மிளகு, சோம்பு, தனியா, கொத்தமல்லி, இதெல்லாம் ஒரு வறுவல். இதெல்லாம் லைட்டாக வதக்கலாம். எண்ணெய் லைட்டாக போடும். ஒட்டுக்கா போட்டுக்கலாம் மக்களை. நான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கிறேன், ஒட்டுக்கா போட்டு நல்லா வணங்கிடும். பார்த்தீங்களா மக்களை, ஒட்டுக்கா நல்லா வறுத்தாச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். மக்களை, பொடி கொஞ்சம் தட்டிக்கோங்க. கொஞ்சம் பொடி எடுத்து தட்டிக்கலாம். அடுத்து இந்த அளவில் பொடி இருக்கட்டும். இந்த அளவில் அடுத்து பார்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு அரை தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் ஆக்கிக்கலாம். மக்களை, சிக்கனு நல்லா கழுவி எடுத்தாச்சு. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இந்த ஸ்பூனுக்கு 3/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன். அதனால தான் அதில் காரம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்தோம் நம்ம மசாலாவில். இப்போ அரைச்ச பார்த்தீங்களா, அதை ஊற்றிக்கலாம். முந்திரி போட்டு அதை ஊற்றிக்கலாம். இது நல்லா மக்களை ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். ஆயில் ஊற்றிக்கலாம். எப்பயுமே ஆயில் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறங்க, உடம்புக்கு நல்லது தான். தவிர்க்க முடியாத பலகாரத்தில் கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்த்துக்கலாம், தப்பு இல்லை. மற்ற பொரியலெல்லாம் கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். ஆயில் கம்மி பண்ணால் ஆயுசு கூடையாம், அப்படி பழமொழி இருக்குது. சரி, இப்போ கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். நல்லா பொடிசாக வெட்டிக்கோங்க. சீக்கிரம் இதுக்கு நல்லா வணங்கணும், அப்போ டேஸ்ட்டு நிறையா இருக்குது. மக்களை, கொஞ்சம் கருவேப்பிலை வைக்கணும். நல்லா வணங்கட்டும் மக்களை. இப்போ ஒரு 4 மிளகா போட்டுக்கோங்க, வரமிளகா. சாரமாக சிக்கன் சாப்பிட்ணுங்கிறவங்களுக்கு சூப்பர் டிஷ், சூப்பர் மெத்தேடு. குண்டு எப்பயுமே ஆந்திராவில் பாருங்க, காரம் நிறைய சாப்பிடுவாங்க. இது அவன் அந்த ஏரியா டிஷ்ஷு தான் இது, குண்டூர் சிக்கன்கிறது. பாருங்கள், காஷ்மீரி பொடியும் போடுறாங்க,
நம்ம இந்த வத்தலும் போடுறாங்க, அடுத்து தாளிக்கும் போது வத்தலும் போடுறாங்க. சிறுசாக தான் வெட்டியிருக்கிறோம். அப்புறம் கறி போகும். இப்போ நம்ம சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம். அரை மணி நேரம் மேலேயே ஆயிடுச்சு. மக்களே எப்படி இருக்குது? தண்ணி ஊற்ற வேண்டாம், அதிலே தண்ணி இருக்குது மக்களே. நம்ம மசாலா அரைச்சியும் ஊற்றினோம் பாருங்க, போதும். தண்ணி வேற அடுத்து வரும் அதுலேயே. மக்களே இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மக்களே. சூப்பராக ஆயிடுச்சு மக்களே, வந்துருச்சு. ஒரே ஒரு தடவை தான் கிண்டி விட்டேன் பாருங்க. ரெடி பண்ணிவிட்டு ஒரு தடவை கிண்டி விட்டுருங்க பாருங்க. சூப்பராக வந்துருச்சு, சூப்பராக வந்துருச்சு மக்களே. தண்ணியும் இல்லை. சூப்பர் வாசம் மக்களே. மசாலா நம்ம அரைக்கிறது, நம்ம கையில் அரைக்கிறது தான். அதை அடிச்சுக்கிட ஆறால முடியாது, எந்த கம்பெனியால் கூட முடியாதுன்னு சொல்லலாம். நம்ம அரைக்கிறது, கையில் அரைக்கிறது தான். அதாவது குண்டூர் சிக்கன் ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரெடி மக்களே, காட்டிக்கோங்க மக்களே. குண்டூர் சிக்கன் ரெடி மக்களே. குண்டூர் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு செய்முறையை பார்த்தோம். அடுத்து இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கலாம். நம்ம சேனலை மறக்காதீங்க, தமிழ் கிரீக். நன்றி, பாய்.